நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, இந்த விசேஷத்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற நேரங்கள் காலங்கள்படியாய் உடைய பிள்ளைகளுக்கு அநேக கிருபைகளை நீங்கள் அளிக்கிறீர். நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியான அநேக சந்தர்ப்பங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உண்மையாய் உழைக்கின்ற அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய் வேதத்தில் இருக்கிற அருமையான கருத்துக்களை தெரிந்து நாங்களும் தெரிந்து கொள்ளும் மற்றவர்களும் அதை சொல்லும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளிலே இந்த கருத்தரங்குக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கருத்தரங்கிலே பங்கு பெறும்படி மிகுந்த ஆர்வலோடு வந்திருக்கிற நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய விசுவாசிகள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் நம்முடைய பாதங்களில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த அருமையான டேவிட் கருணாகரன் அண்ணன் அவர்களுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக, அவரோடு கூட இந்த ஊழியத்திலே பாரத்தோடு கலந்து கொண்டு செய்து வருகிற மற்ற குழுவினருக்காக, அவருக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக இடத்தில் வருகிறோம் சுவாமி. இந்த நேரத்துக்கு அவங்க நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரம் துவக்கம் முதல் கடைசி வரையிலே உடைய சமூகமும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அடியனோடு இருப்பது போல கேட்கிற நம்முடைய பிள்ளைகளோடும் இருக்கும்படியாக குறிப்பிட்டால் இயேசு மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அவர்களே, இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியிலே வந்து தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு? கருத்தரங்கத்தின் தலைப்பு எழுதலையங்க. சரி, பழங்கால தமிழ் பக்தர்களினா இறை பக்தர்களின் ஆச்சரியமான கருத்துக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பைபிள் தவிர நம்ம மற்றது எதுக்கு படிக்கணும்? ஆன்மீகமா? எது ஆன்மீகம்? அவங்ககிட்ட இருக்கிறது ஆன்மீகம்னா நம்ம எதுக்கு போய் அவங்ககிட்ட சொல்லணும்? அவர்கிட்ட ஆன்மீகம் இருக்குது, அவங்களும் கடவுளை சொல்லுறாங்க. நம்ம என்ன சிறப்பாக வச்சிருக்கிறோம் இல்லையா? இன்னும் யாரும் சொல்ல மாட்டீங்க. எல்லாம் ஊழியக்காரர் தானே. எத்தனை பேர் பாஸ்டர்ஸ், எத்தனை பேர் மிஷினரிஸ், எத்தனை பேர் நீங்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. சரி, நான் சொல்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நான் பேசுறதை விட அதிகமாக நீங்கள் தான் பேச போகிறீங்க இன்னைக்கு. சொல்லுங்க. சீக்கிரம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது? செவுத்துல பந்து போட்டால் எவ்வளோ நேரம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு? சொல்லுங்க என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிப்பாக நீங்கள் என் கட்டளைகளில் நடவாமலுமா? சார் வேற என்ன படிங்க அந்த வசனத்துக்கு. சார் தயவுசெய்து வேற பைபிள் யாரா வச்சுக்கிறீங்களா? நடவாமலுமா? சார் வேற யாரா பைபிள் வச்சுக்கிறீங்களா? நடவாமலுமா? உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிறோம் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளில் நடவாமலுமா? நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம்? சொல்றது யாரு? ஆண்டவர். சரி, சொல்லிட்டீங்கன்னா அர்த்தத்தை படிங்க. நீதி நியாயங்களின்படியும் நடவாமல் போனபடியினாலே. அப்போ புறஜாதிகளுக்கு ஒரு நீதி நியாயம் இருக்கிறது, அவர்கள் அதன்படி நடக்கிறார்கள், நீங்கள் நடப்பதில்லை. அப்படியானால் அங்கே ஒரு நீதி இருக்கிறது, அங்கே ஒரு நியாயம் இருக்குது, அங்கே ஒரு இறைவனை பற்ற கருத்துக்கள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அதை தெரிந்து கொண்டால்தான் அவனையும் திருத்த முடியும், நம்மளும் ஒழுங்கா நடக்க முடியும் நம்ம போதனைகள் இல்லையா? சரி, இதுக்கு இணையான ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். புதிய ஏற்பாட்டுல டக்குன்னு சொல்றோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். என்ன வசனம் சொல்லுங்க? வசனம் சொல்லுங்க. 17ல உங்கள் புலவர்களும் சிலர் சொல்லியிருக்காங்க. அது இல்ல, அது பாருங்க, அது விட்டுருங்க. அது பவுல் சொல்றது. ரைட், ஓகே, அது நல்ல வசனம் தான். இந்த சேலஞ்ச் என்னது? என்ன வசனம்? சரி, இன்னும் வேற என்ன? சரி, இல்ல அவங்க நடக்கிறாங்கல்ல, பழைய ஏற்பாட்டுல சொல்லிக்குது. இவர் மாற்றி பேசுறாரு. இந்த பழைய ஏற்பாட்டுல அவங்க நடக்கிறாங்க, நீங்க நடக்கிறதுன்னு சொல்றாரு எசேக்கியேல். ரோமர் 2ல வரும். என்ன சொல்றாரு? 2:17 அவர்களை குறித்து கேட்கிறவர்களாக. இல்ல 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 இன்னொரு வசனம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ரெண்டு நீங்க சரி, நீ இயேசுநாதர் சொன்னது பரிசேயர் சதுசேயருடைய
நீதியை காட்டிலும் காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். இதுதான் ரெண்டு கம்பாரிசன் சொன்னேன் ஆச்சுங்களா. இப்போ இவர் ஏற்கனவே ஒரு கருத்தை சொன்னாரு, அங்க என்ன இருக்குது சொல்லிட்டு ரோமர் 1:2 அதிகாரமா அதுல வந்து விரும்புறாங்க 2:15 படிங்க. அவர்களுடைய மனசாட்சியும் ஆ கூட சாட்சியிடுகிறதுனால ஆ குற்றம் உண்டு குற்றமில்லை என்று ஆ அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று ஆ. தீர்க்கிறதுனால ம். நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை ம். தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிற இல்ல 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 அந்த வசனம் இல்ல, இதுல நான் வேற வசனம் சொல்றேன். இல்ல 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 நல்லா நல்லா கவனிங்க. நீங்க நிறைய வசனங்களை சொல்லி இருக்கிறீங்க சொல்றதுல. அப்ப ஐயா சொன்ன மாதிரி தான். ஓகே, 1:19 படிங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை கதம் கதம் அல்லேலூயா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப ஏன் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது இருக்குது. ஐயா சொன்னாரு நம்ம ஊழியம் செய்யறோம், நம்ம போடுங்க அந்த வசந்தம். ஊழியம் செய்யறோம். தாய்மானவர்னு ஒருத்தர் இருந்தாரு. தாய்மானவர் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? கேட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். திருவிழாவே தெரியாத ஆண்டெல்லாம் இருக்கிறாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? தமிழ் தண்டல் திருவிழாவே தெரியாத ஆளா இருக்கிறாங்க. பழைய பாட்டு. சரி, ஊழியம் செய்வதனால் பலன் என்ன? நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி போதிக்கப்பட்டிருக்கு? நீங்க எப்படி சொல்லுவீங்க? என்ன பலன்? வீடு கட்டிக்கலாமா? கடன் போகுமா? பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆயிடுமா? சைக்கிளில் நான் முதல்ல போனேன், இப்போ மோட்டார் சைக்கிளில் வந்தேன், அப்புறம் காரில் வந்தேன், 30 லட்சம் பணம் இருந்துச்சு, கடன் இருந்துச்சு, அதெல்லாம் தீர்ந்துச்சு. அப்படி ஆயிடுமா ஊழியம் செஞ்சா? சார் எத்தனை பேர் ஊழியக்காரங்க இருக்கீங்க ஐயா? ஒன்று தான் இருக்கீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. அப்போ ரைட். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரம் என்றார் தாய்மானவர். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இது. எந்த இன்ப நிலை? பிளிஸ். அந்த இன்பம் கடவுள் கொடுக்கின்ற இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரம் என்றார். இன்னொன்னு சொல்றாரு, உணர்த்தும் உன்னை நாடாமல் உணர்ந்ததையே நாடுகின்றேன் பராபரமே. தாய்மானவர் சொல்றார். உணர்த்துகின்றவர் கடவுள். வாசக ஞானத்தால் வருமோ சுகம்? ஐயா சொன்னார், பட்சணம் தான் 100 தோத்திர பலி. பட்சம்னா பிரயோஜனம். ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாத்தையும் சுற்றி இடுப்பு சுற்றி கட்டிக்கிட்டு சுற்றி இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த் வந்துடும் அவனுக்கு எனக்கும். இது இங்கே தான் இருக்கும், உள்ள போகணும். இந்த சேலஞ்சஸ் பிற சமய நூல்களில் இருக்கிறது. அதை குறித்து தானே கருத்து தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னால் சில அறிஞர்களுடைய இதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், எவ்வளோ சொல்ல முடியும்னு தெரியல உங்களுக்கு. ஆனாலும் வந்து ஜியு போப் அவர் வந்து அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க, யாரு? ஜியு போப் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அப்படியா? சரி, திருக்குறளை. அப்புறம் சரி, அப்புறம் வேற என்ன? யார் சொன்னது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க? தம்பி நீங்க சொன்னீங்களா? சரி, அப்புறம் அடுத்தது திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறார், நாலடியாரும் மொழிபெயர்க்கிறார். சரிதானுங்களா? இது மாதிரி நிறைய சமய நூல்களை மொழிபெயர்க்கிறார். ஏன் இங்கே வந்து அதை மொழிபெயர்க்கணும்? அவர் வந்தது வேலை. அப்புறம் கால்டுவெல் இல்லைன்னா இன்னைக்கு திராவிடமே கிடையாது. போப் கால்டுவெல் இல்லைன்னா திராவிட சிந்தனைகள் அப்படின்றது இன்னைக்கு கிடையவே கிடையாது. எல்லிஸ் என்ற ஒரு அறிஞர் இல்லை என்றால் தமிழ் மொழியின் பெருமை என்று நம் நாட்டிற்கு தெரிந்திருக்காது. புதைந்து கிடந்த ஓலைச்சுவடிகளிலே கிடந்த எல்லாவற்றையும் எடுத்து வெளியே கொண்டு வந்த அறிஞர் எல்லிஸ் அவர்கள். அவர்களாம் நிறைய வரலாறு இருக்குது, அதை சொல்லுவோம். இப்போ ஜேஎம் நல்லசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு இது வந்து அவருடைய ஒரு இங்கிலீஷ் சிவஞான போதன் ஒரு இங்கிலீஷ் இது வந்து அது ஒரு தமிழ் நூல். அதை வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. டிரான்ஸ்லேட் பண்ண வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் வந்து பண்ணும்போது ஒரு குறிப்பு ஒன்று எழுதுறாரு. என்ன குறிப்பு எழுதுறாருன்னா, ஜிஎம் கோபன் ஒருத்தர் இருந்தார். அவர் மெத்தடிஸ்ட் மிஷினரி. அவர் வந்து இந்த
விஷயத்தை பற்றி அந்த டிரான்ஸ்லேஷன் எழுதும்போது ஒரு குறிப்பு எழுதுறாரு. அவர் இந்து சமய நூல்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று ஒரு குறிப்பு எழுதுறாரு. அது ஆங்கிலத்தில் இருக்குது. ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன். ஆனால் தமிழில் ரெண்டுத்தையும் பட்சம் நேரம் ஆகிறதுக்காக வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறேன். இதை நான் மொழிபெயர்ப்பு வச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு ரைட்டுன்னு தெரியல எனக்கு. ஐயாக்கிட்ட தான் கேட்கணும். மதிப்பிற்குரிய ஜி.எம். கோபன் இந்த விஷயத்தில் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர். அவர் கூறுகிறார், முதலாவது இந்த உண்மைகளை மனப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும். எந்த உண்மைகளை? பிற சமயங்களிலே கடவுளை பற்றிய உண்மைகள் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, அந்த உண்மைகளை யார் வெளிப்படுத்தது? கடவுளே வெளிப்படுத்தினார்ன்றார். அப்போ அதுக்கு மேலே நமக்கு வேற யாருன்னா வந்து சொல்லணுமா? அது படிக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அத்தாரிட்டி இருக்குது இல்லையா? சொல்றாரு. அவர் சொல்றாரு, இருக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவற்றிற்கும் கிறிஸ்துவத்திற்கும் உள்ள உறவை மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன். ஏனெனில் எல்லா உண்மைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. எல்லா உண்மைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று சொல்லுகிறார். இந்த கவிஞருக்கு இதை இருக்கிறது. இந்து கவிஞருக்கு இதை பற்றி என்ன சொல்லுவது என்று தெரியும். அவர் உண்மையால் இதயம் தூய்மையாக்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, உண்மையால் இதயம் தூய்மையாக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ட்ரூத் இஸ் லார்ஜர் தேன் எனி டாக்மா ஆர் எனி டாக்டரின். நாம் கொண்டாடுகிற அநேக கொள்கைகள் விட உண்மை மேலானது. ஞான ஸ்நானம், திருவிருந்து, முழுகுதல், பாஷை பேசுதல், இவங்க எல்லாவற்றோட மேலானது எதுன்னு சொல்றாரு? உண்மை என்பது. சரிங்களா? சத்தியம் என்பது வேறு, அது மேலானது என்று சொல்லுகிறார். சரி, இந்த உண்மைகள் எங்கிருந்து வந்தன என்று என்னிடம் கேட்டால், அவை பரலோகத்திலிருந்து சத்தியமாக இருப்பவரிடமிருந்து வந்தன. எங்கிருந்து வந்தன? பரலோகத்திலிருந்து சத்தியமாக இருப்பவரிடத்திலிருந்து வந்தன என்று கூறுவேன். ஆனால் அவை இந்துக்களுக்கும் கடவுள் அளித்த நேரடி வரங்களா அல்லது பாறைகளைப் போல அவை அடித்து வரப்பட்டு இந்தியாவிற்கு பயணம் செய்தனவா என்பதை என்னால் சொல்ல முடியாது. இந்த உண்மை அவர்களுக்கு எப்படி போய் சேர்ந்ததுன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் என்ன சொல்றார் அவரு, இந்த விஷயத்தில் ஆதாரம் முழுமையடையவில்லை. சரியான ரிசர்ச் இல்லை, ஆதாரங்கள் இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆக இந்துக்கள் அவற்றில் அதிகாரத்தை அங்கீகரித்தாலும் அவர் தெய்வீக உத்வேகம் பெறாதவை, இன்ஸ்பிரேஷன் உண்மையில் அதிகாரப்பூர்வமானவை அல்ல என்று யாராவது வாதிட்டால் நான் சொல்லுவேன், உண்மை அதிகாரப்பூர்வமானது. ஏனெனில் அது உண்மை, அது குறிப்பிட்ட வழியில் வந்ததால் அல்ல, மேலும் எல்லா உண்மைகளும் கடவுளிலிருந்தே வருகின்றன என்று அவர் சொல்றார். அப்போ பிற சமயங்களிலே குறிப்பாக அதில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக காரியங்கள் இருக்குது. புராணங்கள், கதைகள், இதிகாசங்கள்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ராமலிங்க சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார், எத்தனை பேருக்கு தெரியும்? ராமலிங்க அடிகள். கரெக்டாக சொன்னீங்க, அடிகள். சுவாமிகள்ன்ற வார்த்தையை அவர் போடல, சரிங்களா? என்ன அடிகள் என்று சொன்ன, அடிகளார் என்று சொல்றாங்க. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அது? வேற என்ன பேர் இருக்குது? சொல்லுங்க, கிட்ட வந்துட்டீங்க. அவர் சொன்னது அது, அவருக்கு பேரு யாரோ சொன்னாங்களே, பின்னால அருட்பிரகாச வள்ளலார். அவர் சொல்றாரு, அவர் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. பேருபதேசம் அப்படின்ற ஒரு இதுல வந்து பேருபதேசத்துல சொல்றாரு. அவரு ரொம்ப அழகா அவரே சொல்றது. நம்ம சொன்னா பிரச்சனை ஆடும், ஆனா அவரே சொல்றாரு பாருங்க. நடுவில் என்ன சந்தேகம் கேட்கலாம் நீங்க. என்ன சொல்றாரு அவரு, நாமும் முன் பார்த்ததும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளில் ஒன்றிலாவது குறுக்குழி என்று தெய்வத்தை இன்னதென்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவைய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். புத்தர் என்ன பண்ணார்? வேதங்களை மட்டும்தான் மறுக்கிறார். இவர் வேதம், புராணம், இதிகாசம் எல்லாத்தையும் கடவுளை பற்றி முழுசா இல்லை, அதை மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள் என்று சொல்வது யார்? அல்ல, அவர் தான் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருஞ்சோதி கருணை என்று அவர் சொன்னார்கள். ஆக நாம் இப்படி பார்க்கும்போது கடவுளுடைய கரம் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களும் சென்று கொண்டே இருக்கிறதை
நாம் பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் தான் இன்று சில விஷயங்களை உங்களோடு நான் குயிக்காக நான் பகிர்ந்து கொள்ள ரொம்ப சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ முதலாவது வந்து நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா, கடவுளை பற்றிய கருத்துக்கள் நம்முடைய வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவங்களிடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பார்க்குறோம். என்ன நம்மளுடைய வேதாகமத்தில் என்ன சொல்லுது, கடவுள் யாருன்னு சொல்லப்பட்டிருக்குது? யாருங்க கடவுள்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் வெளிப்பட்டார். சரி, அப்புறம் அவர் தான் கடவுள்னு சொல்லிடுது பைபிளில். வார்த்தையே தேவன், வார்த்தை தேவன் சொல்லுவார். அப்புறம் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? சரி, மூவர் கடவுள். அது எங்கே இருக்குது மூவர் கடவுள்னு பைபிளில்? அப்படி ஒரு வார்த்தை இருக்குதா முழுசமா? கடவுளுக்கு அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலையோ அல்லது இயேசு பெருமானோ மூவொரு கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இயேசு பெருமான் யாரை அறிமுகப்படுத்துகிறார்? தந்தையாகிய கடவுள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் தந்தை, நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்னாரு. சினிமாவில் ஒருத்தர் பாட்டு நல்லா அழகாக பாட்டார் பாருங்க. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அவர் தான் எல்லாருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் சொல்லுங்க அடுத்தது. சரி, ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிடுவோம். அவர் நம்ம என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டுன்னு முதல்ல வந்து இந்து சமயத்தில் என்ன சொல்லுதுன்னு நம்ம சொல்கிறோம். கடவுள் பிறப்பிலி பிஞ்சகன் பேரொருளாளன். கடவுளுக்கு பிறப்பு கிடையாது. இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும். அவர் இறப்பவர் அல்ல. பிறப்பிலி தன்னை தொழுவின் தொழுதல் மரப்பிலிமான விருத்தம் ஆமே. முழுமுதற் கடவுள் பிறப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் எவ்வாறு வெளிப்படுத்துறாரு? ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவரா? அவருக்கு பிறப்பு இருக்கிறதா? இல்லை. பழைய ஏற்பாடு யாருடைய வேதம்? யூதர்களுடைய வேதம். நம்ம பைபிள் கிடையாது. நம்ம சேர்த்துக்கணும் பின்னால் 1ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்ம வச்சுன்னுக்கிறோம். அது ஹிஸ்டாரிக்கலாக படிச்சுக்கலாம். அது வந்து அதுக்கு பேரை வந்து ஹீப்ரூ ஸ்கிரிப்சர். பாஸ்டர் கோபி இருக்கிறாரு, அவருக்கு அதெல்லாம் தெரியும். சத்தியெல்லாம் எல்லாருக்கும் இன்பங்களை அருள்பவன் பிளிஸ் கடவுள். இதெல்லாம் அவங்க சொல்கிற கருத்துக்கள். அவரை நீங்கள் தொழுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தொழுது கொண்டால் இறைவனோட உண்மை நிலையை அறிய முடியும்னு சொல்லிட்டு, துறப்பிலி தன்னை அடைந்தவர்களை நீங்காதவன், மரப்பிலி தன்னை தொழுபவர்களை மறக்காதவன் சொல்றாரு. அவரு மயக்கம் ஒழியும். இதெல்லாம் திருமூலர் சொல்றாரு. திருமூலன்ற ஒருத்தர் சொல்றாரு. அப்போ சைவ சமயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவரை வந்து சில விளக்கம் சொல்றாங்க. அவர் பிறப்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சைவத்தில், வைஷ்ணவத்தில் அவர் பிறக்கிறான்னு சொல்றாங்க. அதனால தான் எத்தனை அவதாரங்கள் இருக்குது? 10 அவதாரம். 10வது அவதாரம் தசாவதாரம். 10வது அவதாரத்துக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிறாங்களா தெரியல. வந்துட்டாங்க பொழுது கல்கி. சரி, பின்னால் சரி சொல்கிறாங்க. அப்போது பிறப்பிலினா கடவுள் வந்து எப்படி இருக்கிறாரு? பிறந்த நிலையை அவர் கொண்டதில்லை. அவர் எப்போதும் வந்து இட்டர்னலாக இருக்காரு. நமக்கு வந்து அல்ஃபா ஒமேகான்னு நமக்கு வார்த்தை வருது. என்ன அது? ஆதி. ஆமாம், அது கடவுள் பற்றி சரியான கருத்து திருமறையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. சரிதானா? ஆமாம், ஆதியும் அந்தம்னு சொல்கிறேன். இன்னும் வந்து பிறவா நெறியானே என்று எந்தையா எம்பிரான் மற்றும் யாருக்கும் தந்தைதாய் தம்பிரான் தனக்கு அத்தில்லை. எல்லாருக்கும் கடவுள் தந்தை, ஆனால் அவருக்கு யாரும் தந்தை தாய் கிடையாது. திருவாசகத்தில் ஒரு தாய்மானவர் சொல்றாரு கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு. சாதி குலம் பிறப்பிறப்பு பந்தம் முத்தி அருவுருவத்தன்மை ஏதுமின்றி எப்பொருட்கும் எவ்விடத்தும் பிரிவு அரண் என்று இயக்கம் செய்யும் ஜோதி. சாதி குலம் பிறப்பிறப்பு பந்தம் முத்தி என்ன வச்சிருக்கிற அர்த்தம் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்ல? இயேசுநாதருடைய பிறப்பின் வரலாறு. அப்போ அவர் கடவுளா? எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. என்ன ஒரு பாஸ்டர் இயேசுநாதர் கடவுளான்னு கேட்குங்க. இது கேட்குறாங்க. அவங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? நம்ம இல்லை, அதெல்லாம் சொல்லி தானே அவங்க சொல்ல முடியும். அவங்களோட நம்ம சிறப்பாக வச்சுக்கிறோம் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சாதி குலம் பிறப்பிறப்பு பந்தம் முத்தி அருவுருவத்தன்மை காணக்கூடிய காட்சி. நாமம் பேரே கிடையாது அவருக்கு. ஏதுமின்றி எவ்விடத்தும் இறக்கம் செய்யும் பிரிவு அரண் என்று இரக்கம் செய்யும் சோதின்றாரு. சமாரியா ஸ்திரீகிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு?
அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து இந்த மலையில தொழுது கொள்ளன்னு யார் சொன்னாங்க? அதான் அவங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு பைபிள்ல இருக்குது. அது கரெக்டாக வந்துட்டீங்க. அதான் அது யாக்கோபடி கண்டது தான். அது எங்களுடைய முற்பேதாக்கள் சொன்னாங்கன்னு சொல்றேன். நீங்க எருசலேம்னு தொழுதுன்றீங்களா கடவுளை? நீங்க ராஜகுலம் பிறப்புன்னு நீங்க சொல்ற, நாங்க எப்படி சொல்லிங்க மார்த்தை மாம்சம். அப்ப எது கடவுள் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர்? அதுக்கு முன்னா அந்த வசனத்தை சொல்லுங்க. ஆவியார் வந்து சக்கரத்து ஒண்ணு அவரை தொழுது கொண்டு வருவான், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். தி சேம் சிமிலர் கருத்து தான் இவர் தாய்மானவர் சொல்றாரு. இவருக்கு யார் இதை சொன்னாங்கன்னா கடவுள் தான் சொன்னார், கோப்பனுடைய இது பிரகாரம் சொல்றாரு சொல்லி. அப்போ எப்படி இந்த பிறப்பு வந்துச்சு, எப்படி ஆண்டவரை நம்ம விளக்குறதெல்லாம் அது வேற கதை. அது இப்போ இந்த என்னுடைய சப்ஜெக்ட்லாம் எனக்கு இல்லை, இப்போ இருக்குல்ல வந்தாங்களா அப்படி சொல்றாரு. அப்புறம் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு கருத்தை சொல்றாரு. கடவுள் நம்ம எப்படி ஆட்கொள்கிறாரு, இயேசு பெருமான் நம்ம எப்படி ஆட்கொள்றாரு, இது மாதிரிலாம் நாங்கள் சிந்திச்சுட்டே இல்லைங்களேங்க. தோத்திரம் அல்லேலூயா தோத்திர பலிகள் கையை தூக்கு நான் அப்படிதானே நாங்கள் நீங்களும் புதுசாக வந்து சொன்னீங்கன்னா கடவுளை எப்படி தொழுது கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இயேசுநாதர் நம்ம எப்படி ஆட்கொண்டாரா இல்லையா? எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது? சரி, நீங்கள் மனுஷங்களே கை தூக்கிடுங்க. என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்லுங்க. எனக்கு வந்து புறம்பரமாக சொன்னால் தூக்கிட்டீங்களா எல்லாரும் மனசுலையா? அப்போ யார் பார்க்குறது? அதை அவர் பார்த்துருக்கிறார், சரி தானே? அப்போ நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. அப்போ யார் அவனால என்ன சொல்றாரு, எப்படி ஆட்கொண்டார் ஆண்டவர்? இயேசுநாதரை பற்றி என்ன சொல்லுகிறோம் நாம்? ஏன் அவரை பற்றி கடவுள் என்று சொல்லுகிறோம்? என்ன சிம்பிளா சொல்லுங்களேன். சரி சரி அதெல்லாம் விடுங்க. எப்படி நம்ம அவர் எப்படி அன்பு கொண்டு எப்படி ஏற்றுக்கொண்டார்? சரி அது எப்படி சொல்லலாம்? கரெக்ட். சும்மா சிம்பிளா சொல்லுங்க. சரி, வசனத்துல இருந்தே சொல்லலாம். சரி, கரெக்ட். அப்புறம் வேற என்ன சொல்றீங்க? நிறைய வசனம் இருக்குது. சரி, பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்களோ? அவங்களும் தான் பதில் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது வந்து தன்னை தந்து என்னை தடுத்தாட்கொண்ட நின் கருணைக்கு என்ன கொண்டு என்ன பலன் என்றாய் பராபரமே. தன்னை தந்து என்னை தடுத்தாட்கொண்ட நின் கருணைக்கு என்னை கொண்டு என்ன பலன் எந்தாய் பராபரமே தாய்மானவர் சொல்றார். அப்ப கடவுள் தன்னை தந்து நம்மை ஆட்கொள்கிறார். இந்த தன்னை தந்து என்னை தடுத்தாட்கொண்ட கருணை என்பது எந்த புராணங்களிலும் கிடையாது, எந்த ஆகமங்களிலும் கிடையாது, அவங்க வச்சிருக்கிற ஆகமங்களிலே கிடையாது. ஆனா அது யாருக்கு பொருந்துகிறது? அவருதான் செய்தார். தந்தது உந்தனை, கொண்டது எந்தனை. மாணிக்க வாசகர் சொல்றார், தந்தது உந்தனை, கொண்டது எந்தனை என்று சொல்லுகிறார். சரிங்களா? உன்னை நீ எனக்கு தந்ததால் யான் முடிவு சிறிதும் இல்லாத பேரின்பத்தை அடைந்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட நான் என்ன சொல்றேன், எல்லாம் மொத்தமா சேர்த்து சொல்றேன். இந்த தகவல்கள்லாம் 15-20 ஆண்டுகளுக்கு மேல நான் சேர்த்து வைத்த தகவல்கள். திடீர்னு இதை சொல்லணும்னு சிஸ்டமேட்டிக்கா சிலது நான் சொல்ல மாட்டேன். அங்கங்க நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன். என்னன்னா, ஒரு வாரமா என்னுடைய பழைய நோட்ஸ் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதனால இந்த பிரதர் கருணாகரன் சொன்னோன்னே நான் உடனே அவ்வளோ பண்றது கொஞ்சம் கஷ்டங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால சிலது வந்து முன்னால பின்னால் போயிட்டு வரும். இது ஒழுங்குபட இல்லை, பின்னால் நான் வேணால் இது ஒழுங்குபட பண்ணி நான் அது ஒரு டெக்ஸ்டாக கொடுக்குறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அவர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அப்போது கடவுள் அவர் நீங்கள் ஒரு வசனம் சொன்னீங்க, அவர் நம்மில் முதலில் அன்பு கூறுகிறார். ஆச்சுன்னா அவர் தான் நம்ம அழைக்கிறார். இந்த கருத்து தான் இயேசு பெருமான் மூலமாக கடவுள் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு வெளிப்படுகிறது. தந்தை என்று வெளிப்படுகிறது, அன்பு கூறுகிறார் என்று வெளிப்படுகிறது. உன்னை போல் பிறனையும் நேசி என்று சொல்லுகிற தத்துவங்கள் பிற சமயங்களிலே கிடையாது. அங்குதான் இயேசுநாதருடைய கடவுள் தன்மை உயர்ந்து நிற்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மன்னிப்பு என்ற கருத்தும் பிற சமயங்களிலே குறைவாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் தேவனை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்குது, வேறு விதமாக அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீயே வலிந்துங்க என்னை ஆண்ட நீதி சோதியே, நினைப்பாட என வளர்க்கும் நிவல சோதியே. நீயே வலிந்துங்க என்னை ஆண்ட நீதி சோதி. வள்ளலார் சொல்றார், நீயே வந்து என்னை ஆண்டு கொண்டாய். ஆண்டு கொண்டதுனால என்ன செய்யறேன் நான்? நீ வந்து என்ன ஆண்டு கொண்ட, அப்போ நான் என்ன பண்றேன்? உடனே என் வியாதியெல்லாம் போயிடுச்சு, பணக்காரன் ஆயிட்டேன் இல்லையா?
இதெல்லாம் நாங்கள் சாட்சி சொல்கிறோம், டெலிவிஷன் சொல்கிறோம், ஜப கோபுரம் வச்சுக்கிறோம், ஜப மலை வச்சுருக்கிறோம், ஜப தோட்டம் வச்சுருக்கிறோம். அங்கெல்லாம் போனால் நமக்கு எல்லாம் என்ன ஆகிடும்? ஆனால் இவர் சொல்கிறாரு, நினைப்பாட என்னை வளர்க்கும் நிமல ஜோதியே, உன் புகழை பாட வேண்டும், அதற்காக என்னை வளர்க்கின்றாய். சிகாகோவில் போயிட்டு விவேகானந்தர் உரையாற்றுகிறார் வேர்ல்டு ரிலீஜியஸில். அதில் கொஞ்சம் பெரிய தகுடுதத்தெல்லாம் இருக்குதுன்னு அதுக்கு வரல. இப்போ அவர் அங்கே போய் பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் அமெரிக்கன் அப்பயே சொல்லிட்டாரு, யூ பீப்புள் வர்ஷிப் காட் ஃபார் டாலர்ஸ். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஒருத்தன் பார்க்குறான், எல்லாம் தலைட்டு இருக்கு, ஒருத்தவனுக்கு நிமிடம் இல்லை. பட் வி வர்ஷிப் காட் ஃபார் இஸ் காட். அவர் கடவுள் என்பதனாலே அவரை நாங்கள் தொழுது கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார். தீஸ் ஆர் ஆல் சேலஞ்சஸ். எசேக்கியேல் 5:7 மறந்துடாதீங்க. அவங்களுடைய நீதி எப்படி இருக்கிறது என்று இந்த சேலஞ்சஸ்லாம் வந்திருக்கிறது. நினைப்பாடு என விளக்கம் சொல்கிறாரு. தாயே என வந்து என்னை காத்த தர்ம சோதியே, நீ தாயினும் சதமடங்கு அன்புன்னு கிருஷ்ணப்பிள்ளை சொல்லுவார். இயேசுநாதருடைய பெருமையை பற்றி. தாயினும் சதமடங்கு, சதமடங்குனா ஆமாம், சதம் 10 மடங்கு தான் 10 மடங்கு, 100 மடங்கு, சதமடங்கு 100 மடங்கு. நீ வந்து என்ன, நீ யார், உனக்கு என்னோட எந்த வகையில் உறவு, உனக்கும் எனக்கு என்ன உறவு, என்னை வந்து நீ ஆண்டு கொண்டாயே அப்படின்னு அவர் சொல்றாரு. தம்மை பிறரால் அறிதற்கரிய தலைமை சோதியே, தலைமை சோதி என்று சொல்றாரு. சிந்தை மயக்கமர சின்மயமாம் நின்ற உன்னை தந்து உனக்கு என்னையும் நான் தந்தேன். சிந்தை மயக்கமர சின்மயமாம் நின்ற உன்னை தந்த உனக்கு என்னையும் தந்தேன் பராபரமே. இதுவும் தாய்மானவர் தான் சொல்றார். ஸோ கடவுள் நம்மை ஆட்கொள்வதற்கு காரணம் அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுக்கான. நான் ஏற்கனவே சொன்னேன், கடவுள் பணி செய்வதில்லை, இன்ப நிலை அடையப்படியும். அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரம் என்றதையும் அவர் தான் சொல்றாரு. அதோடு கூட நம்ம என்ன சொல்றோம், நிறைய நேரங்களில் கடவுளுக்கு நம்ம என்ன அவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறோம், நம்ம சொத்து வரணும், வீடு வரணும், பிள்ளைகள் திருமணம், எவ்வளோ காரியங்கள் நம்ம வேண்டுக்கோறோம். இதெல்லாம் செய்ய வேண்டியது தான். அவங்களும் வேண்டாத ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் கடவுளுக்கு தொழுகிறோம்னு சொல்கிறாம வழியா எல்லாரும் அந்த தான் வேண்டிக் கொள்கிறார். இஸ்லாமியரும் வேண்டிக் கொள்கிறார்கள், இந்து சமய நண்பர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள், என் வீடு நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம பத்திரமா போயிட்டு. இந்த வேண்டுதல்கள் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் அது வந்து கடவுளால் நிராகரிக்கப்படவில்லை. இயேசுபெருமான குறை சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றாரு, முதலாவது அது தேடுங்கள், அதுக்கு பிறகு இதெல்லாம் கொடுத்த நீ இதை கேட்டுங்கிறிய, அதை விட்டுறியப்பா அப்படின்றத ப்ரையாரிட்டியை ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லி சொல்றாரு. இங்கே வந்து ஒரு பரிபாடல், சங்க இலக்கியங்களில் பரிபாடல் ஒன்று, அங்கே ஒரு பாடல் வருது. பொன் யாம் இறப்பவை, யான் இறைவனிடத்தில் கேட்பவை வேண்டிக் கொள்பவை யாம் இறப்பவை, பொன்னும் பொருளும் போகமும் அல்ல. எது அல்ல? பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, நின்பால் அன்பும் அருளும் அரணும் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நான் உன்னிடத்தில் வேண்டிக் கொள்வது, வேற எதுவும் நான் உன்னிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன் இல்லை என்று சொல்லுகிறாரு. சரி, இந்த அவருடைய இந்து சமய நூல்களிலே கூட சில சித்தர்கள், ஞானிகள், தாய்மானவர், திருமூலர் போன்றவர்கள் எல்லாருமே வந்து வேனிட்டி, அவங்க வந்து உண்மையான கடவுளை தொழுது கொள்ளல, வேறு யாரும் தொழுது கொள்கிறார்கள். சடங்காச்சாரங்களிலே புற காரியங்களிலே அவர்கள் தொழுது கொள்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக அவர்களே உண்மை கடவுள் யார் என்பதை அவர்கள் சொல்றாரு. ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, கடவுளுக்கு பெண்டேது, கேட்டுப்பட்டீங்களா நீங்கள்? கடவுளுக்கு பெண்டேது பிள்ளைகள் ஏது. அப்புறம் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்புறம் வேற என்ன இருக்குது? காமகுண லீலைகள் முதலானது எது? நிறைய பேர் இது கேட்டிருக்கலாம். அப்புறம் என்ன சொல்றாரு? பகடி கட். ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்தை தான் அட்டாக் பண்றாரு. பகடி கட்டு தாயம் எது, காடுகளில் வேட்டை கட்டி தெரிவது எது, கடவுளுக்கு காமிகளின் தொழிலே இல்லை. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க அடுத்தது, கடவுள் குணமற்ற தீயோனை. கடவுள் என்று சொல்வது பாவமும் அறியாமையுமா. அப்ப மெய்க்கடவுளை தொழுது கொள்வது உண்மை கடவுள் தொழுகை, இல்லை என்றால் மீதியெல்லாம் பாவம் அறியாமை என்று சொல்றாரு. கடவுள் இல்லாதவற்றை கடவுள் என்று சொல்வதே
பாவம் என்று சொல்லுகிற ஒரு கருத்தை அவர்கள் சொல்லுகிறாரு. ஆதி சங்கரர் இருந்தார். சங்கரர் இப்போ இருக்கிறவர் இல்லை, 8ஆம் நூற்றாண்டு இருந்தார். அவர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர்ஸ் இந்திய தேசத்திலே பெரியவர். அவர் என்ன சொல்றாரு, எத்தனை தான் கல்லுகளை பூசித்தாலும் ஈனர்களே உங்களுக்கு மோட்சம் உண்டோ? எத்தனை தான் கல்லுகளை பூசித்தாலும் ஈனர்களே உங்களுக்கு மோட்சம் உண்டோ? சுத்தமுடன் தலைமொழிகி தவம் செய்தாலும் சொல்லறிய பேரின்பம் தோன்றுமோ? பேரின்பம்னா என்ன? கரெக்டாக சொன்னீங்க, கரெக்ட். பிளிஸ், அது கடவுளோடு இருக்கு. அதான் பிளிஸ் என்ற வார்த்தை. அது பேரின்பம் தோன்றுமோ சொல் பித்தர்களே, கல்லுகளை விலைக்கு வாங்கி பிரானென்ற சீலையிலே முடித்து கொண்டு செத்த பின்பு கைலாசம் சேர்வோம் என்றால் சேர்வதில்லை, எரிநரகம்தான் சேர்வு. அங்கே போக மாட்டீங்க, நீங்கள் நரகத்துக்கு தான் நான் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த கருத்துக்கள் அவர்களே அதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் எங்கு சரியாக வர வேண்டும் என்பதை உணர்வதற்கு தடுமாற்றங்கள் அங்கே இருந்திருப்பதை நாம் நன்றாக பார்க்க முடியும். அப்போ எக்ஸ்டர்னல் பயற்றி, அது வெளிப்புற தோற்றத்தில் அவங்க அதில் பக்திலாம் ஒன்றும் கிடையாதுன்னு நம்ம பார்க்குறோம். இயேசு என்ன சொல்கிறாரு, அவர்கள் இயேசு பெருமான் யூதர்கள் அனுசரித்து வந்த பல்வேறுபட்ட புறம்பான காரியங்கள்லாம் என்ன சொல்கிறாரு ஆண்டவர், அவைகள்லாம் ஒத்துக்கிறாரு அவர். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் பவுலடிகள் என்ன சொல்றாரு, கொலோசியர் 2:16 வாசிங்களா, சும்மா 2-3 வாசங்க வாசிங்க சீக்கிரம். பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பான். இது பெரிய விளக்கம். ஆனால் நான் சும்மா லைன் மட்டும் சொல்றேன். ஏன்னா அது ஏன் அப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. இந்த சாப்பிட்றாங்க, இங்கேயே செய்கிறாங்க. நீ வெஜிடேரியன் சாப்பிட்டா நல்ல ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா அப்படி கிடையாது, மூளை கிடையாது. இதெல்லாம் இங்கே நம்முடைய சமுதாயத்திலையும் காணப்படுகிறது, குறைவாக காணப்படுது. அதான் இங்கே அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அது அடுத்தது என்ன சொல்கிறாரு அவர், படிங்க, தொடர்ந்து படிங்க. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது, கிறிஸ்துவை பற்றினதாக இருக்க வேண்டும், அதனுடைய பொருளாக இருக்கணும். அடுத்தது கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற. இல்ல பின்னால வாங்க, இவைகள் எல்லாம் ஒரு 23ஆம் வசனமா 22ஆம் வசனம் படிங்க. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றிய பேர் கொண்டிருந்தாலும் இவர் சரீரத்தை காப்பதற்கு ஒழிய வேறுவதற்கும் உதவாது சொல்றது. ஸோ யூதர்கள் கை கழுவுறது, நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றது, நம்மளும் நிறைய எக்ஸ்டர்னல் பயிற்சி தான் செய்கிறோம், வெளியில் இல்லை. தராஸ் ரியலி உண்மையான நிறைய பேர் உண்மையான உபவாசம் பண்ணுறவர்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டில் ஆண்டவர் ஜபமே உண்மையான எஃபெக்டிவ் ப்ரேயர் என்ன சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர் நமக்கு. ஆமாம், என்னன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு முன்னால ஒன்று சொல்றாரு, வசனம் முக்கியமான வசனம் தான், அஞ்ஞானிகளை போல. சரி, அதுவும் கரெக்ட். அடுத்தது அப்ப அவங்க மாதிரி நம்ம பண்ணிருக்கிறோம். சரி, அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான கீ வேர்டு இருக்குது, ஒன்று அறைக்குள் சென்று கதவை, ஆமா கதவை போட்டுட்டு. அதுதான் அவர் அந்த பரமண்டல் ஜபத்துக்கு அவர் சொல்லும்போது அது எல்லா ஜபத்துக்கும் ஏற்றக்கூடியது. நம்முடைய விசுவாசத்திற்கு, நம்முடைய அழுகைக்கு, நம்முடைய விட்டு விடுதலுக்கு, நம்முடைய பாவ மன்னிப்பை ஆண்டவரிடத்திலே சொல்வதற்கு அவர் சொல்றாரு. திருவிகா சொல்றாரு, திருவி கல்யாணம் சொல்றார், என் நெஞ்சம் இயேசு பெருமானை நினைக்கும், ஜபத்தில் திளைக்கும். என் நெஞ்சம் இயேசு பெருமானை நினைக்கும், ஜபத்தில் திளைக்கும். ஜபத்தில் அழுகை, முறையீடு, மன்னிப்பு இவற்றின் நுட்பம் எனக்கு நாளடைவில் விளங்கிற்று. ஜபம் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வரணும் சார். வீட்டில் தனியாக கூட்டத்தில் உட்காந்து கேமரா முன்னால் அழுதுன்னு இருக்குது இல்லை, அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காமிச்செல்லாம் முட்டையை போட்டு பிடிச்சிட்டு இல்லை. அது எனக்கு தெரியாதுன்றார் ஆண்டவர். பார்க்கவே மாட்டேன். பழைய பால் எளிமையா புஸ்தகத்தெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப அவர் போட்டு மிதிச்சுட்டு போயிட்டார். அவர் மூலமாக இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நான் ஜபத்தை கேட்க மாட்டேன். நீ உபவாசம் பண்ண இறைமை 7ஆம் அதிகாரம் படிங்க. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இறைமை 7:11 கொஞ்சம் டக்குன்னு படிக்கும். இறைமை 7 தான் நினைக்கிறேன். 11 இது வர இருக்கிறது. கொஞ்சம் ஒரு நிமிஷம்.
சரி அதுவும் படிக்கலாம். ஆனால் சரி 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 எரேமியா 10 இல்லை 21. இது 16ஆம் வசனம் படிங்க. 16ஆம் வசனம் படிங்க. 16 நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஏன்னா என்ன பண்ணணும், ஜனத்துக்காக ஜெபம் பண்ணணும் தானே நம்ம பண்ணிருக்கிறோம். நோட்டீஸ்லாம் அடிச்சு போட்டுங்கிறோம்ல. ஏன் தப்பாக வச்சுக்கிறோம் பைபிளை? சார் தயவுசெய்து படிங்க. ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் பண்ணுங்கள். பண்ண வேண்டாமா? விண்ணப்பம் பண்ணக்கூடாது, மன்றாடவும் கூடாது. அடுத்து என்ன சொல்றாரு? வேண்டாம். நீ என்ன பண்ணாலும் நான் கேட்டுக்க மாட்டேன்பா. இதுக்கு பின்னால் இந்த மட்டும் நான் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல சொல்ல விரும்பல. நான் சொல்றேன் அதுக்கு என்ன சொல்றேன்னு. ஏனென்றால் அதுக்கு எப்படி நம்ம நம்முடைய தனிப்பட்ட முறையில் எப்படி நம்ம செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு நமக்கு. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? 11ஆம் வசனம் படிங்க. 14:11. 14:11. ஆமா. ஆண்டவர் எனக்கு கூறியது இல்ல 14 என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் நன்மை உண்டா எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிடுங்க. என்கிட்ட வந்தீங்கன்னா வியாதியெல்லாம் போயிடும், என்கிட்ட வந்தீங்கன்னா கடன்லாம் போயிடும் அப்படின்னு பெரிய ஊழியர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் இந்த எரேமியான்ற ஒரு ஆசாமிக்கு தெரியல. அவர் அப்பயே ஏற்றுட்டு போயிட்டாரு. அவங்களோட பெரியவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இப்போ எரேமியாலாம் யார்கிட்ட வந்து கற்றுக்கணும்? நம்ம தான் ஊழியக்காரோட வந்து கற்றுக்கணும். இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். எப்படி பிரசங்கம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும். சொல்லிட்டு என்ன பண்ண வேணாம் சொல்லிட்டு அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் சரி, பஞ்சத்தினாலும் நிறைய வருது. அது மாதிரி நான் எது சொல்ல வரேன்னா, பொதுவாக வந்து உபவாசம் பண்ணுவது என்பது, ஜபிப்பது என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சில குறிப்புகள் நமக்கு இருக்கிறது. அவர்கள் உபவாசத்தை ஜபித்தார்கள். இந்த வகையான பிசாசு வந்து உபவாசமான ஜபத்தினா வசனங்கள்லாம் இருக்குது. அது மத்தியில் அது மாதிரி இருக்குது. இதில் உபவாசத்தினால்ன்ற வார்த்தை இன்னொரு சுவிசேஷத்தில் கிடையாது. இல்லைங்க, இத்தகைய பிசாசு வந்து உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் போகாதுன்றார் ஆண்டவர் சொல்கிறாங்க. நீங்கள் அது வேறு உபவாசத்துக்கு வரீங்க, அது சொல்ல. அதில் வந்து அதெல்லாம் வச்சுட்டு நம்ம சேர மொழி அதெல்லாம் எதற்காக அது முன்னால் பின்னாடி என்ன சொல்லப்பட்டது என்று நாம் சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் பயட்டியாக இருக்கிறது, எக்ஸ்டர்னல் பயட்டியாக இருக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? சரி, இந்த எக்ஸ்டர்னல் பயட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் ஆரம்பத்துலேருந்து நான் சொன்னதுக்கு திரும்பி வரேன். கடவுள் பற்றி நம்ம கருத்துக்கள் நம்ம வந்து அந்த நூல்களில் பார்த்தோம். திருமறையில் எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதே கடவுள் வந்து முதலாவதாக என்ன சொல்கிறாரு? கடவுள் அனாதியானவர் என்ற கருத்து ஏசாயா 43:13 இங்கே குறிச்சிக்கிடுங்க. ஏசாயா 43:13 10 வசனம் 11ஆம் வசனம், சங்கீதம் 90:2, ஏசாயா 48:12, 32:52 இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் ஆதியாக இருக்கிறார் என்ற கருத்து. ஏதோ ஒரு வசனம் படிங்க. அதுக்கு பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உன்னதத்தை உருவாக்கும் முன்னரே நீர் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். சரிதானா? எவர்லாஸ்டிங் முதல்ல இருந்து இருக்கிறார் கடவுள், நம்மளுக்கு இருக்கிறது. அப்போ அவர் கிரியேட்டர், கடவுள் வந்து படைப்பின் காரணம் என்ற கருத்தும் நம்மளுக்கு திருமறையில் இருக்கிறது. சங்கீதம் 102, 26, 25, 27 வருஷத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் படைப்பின் வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. பவுல் அடிகளார் சொல்றாரு, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 1:16 படிங்க. கொலோசியர் 1:16. சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள் போன படிங்க, காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் துரைத்தனங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவரைக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சிதங்களா நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, அதை நான் இப்போ கொண்டு வரது. சிதங்களா அங்கே அந்த நூல்கள் என்ன இருக்குது, அதுக்கு இதற்கு இணையான கருத்து தான் அது. அப்போ காட் இஸ் கிரியேட்டர், காட் இஸ் சஸ்டைனர், காட் இஸ் ப்ரொவைடர் என்ற கருத்துக்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தெளிவாக கிறிஸ்து பெருமான் மூலமாகவும் பவுலடிகளார் மூலமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லுவீங்க, இஸ்ரவேல் வரலாற்றில் 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா எல்லா தேவர்களிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 1:3 படிச்சீங்கன்னா இந்த கடவுள் தான் கிறிஸ்துவாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை எபிரேயர் 1ஆம் அதிகாரம்
முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம், ஆனால் 3ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் ம். அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து இவர் கிறிஸ்து கடவுளின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய சொரூபத்து தன்மையுமாக இருக்கிறார். ஆகையினால கடவுள், இயேசு பெருமான் கடவுளின் அவதாரம் என்பதிலே வேறுபட்ட கருத்துக்கள் திருமறையில் இல்லை. அதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? கடவுள் உருவமற்றவராக இருக்கிறார். நம்ம பார்த்தோம், கடவுள் சாதி குலம் பிறப்பிறப்பு அருவுருவும் தன்மைன்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம முதல்ல கேட்ட 24ஆம் வசனம் படிக்கணும். யோவான் 4:24 குயிக்காக படிக்கணும். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். சரி, அதை நான் படித்தேன் இல்லைங்களா? அதை தான் என்ன மாணிக்க வாசகர் சொல்வார், ஓர் நாமும் ஓர் உருவம் மற்றோருக்கு 1000 திருநாமம் சுட்டி தெள்ளேனும் கொட்டோமேன்றார். கடவுளுக்கு உருவம் கிடையாது, பேர் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு 1000 பேர் வச்சுருக்கிறோம், வச்சுக்கிட்டு அவர் நம்ம வணங்கின்னு இருக்கிறோம். அப்போ கடவுள் உருவம் மட்டும் என்ற கருத்து திருவாசகத்திலும் இருக்கிறது, தேவாரத்திலும் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அங்கே சொல்லியிருக்கிறார்கள், சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ கடவுளுடைய வெளிப்பாடுகளாகத்தான் அவைகள் இருக்கின்றன. இயேசு பெருமானை பற்றிய பெயர்கள் அங்கில்லை, யெகோவா பற்றிய பெயர்கள் அங்கில்லை, திருத்தூத்து பற்றிய கருத்துக்கள் அங்கில்லை. ஆனால் அங்கே இருக்கிறது என்று இப்போ சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. எனக்கு அந்த டிசிப்ளினில் எனக்கு அவ்வளவு தெளிவு கிடையாது, எனக்கு ஞானம் கிடையாது. அப்போது ஆனால் உண்மையான ஆன்மீகம் என்ன, எப்படி புறத்தோற்றங்கள் வந்து ஆன்மீகம். பெரியார் சொல்லுவார், என்ன சொல்லுவார், நீ பட்டாட்சிகளை கொட்டையெல்லாம் போட்டுக்கிற கோயிலுக்கு போகிற தேங்காய் உடைக்கிறது நல்லா உனக்கு அது பக்தின்னு நினைக்கிறியா? அது இல்லைன்றாரு. உண்மையா பொய்யா? அவர் தான் ஆன்மீகவாதி. இந்த இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆன்மீக உண்மையான ஆன்மீகவாதி நம்ம கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கிறோம், நம்மக்கிட்ட அது கிடையாது. தைரியமாக சொல்லக்கூடிய ஒரே ஆள் அவள் தான். திருவிகா சொல்கிறாரு, திருவி கல்யாண சுந்தரனார், அந்த காலத்தில் ஜாதி வச்சு தான் பேசுவாங்க. நாயக்கர் அவருடைய பொது உடைமை சுயமரியாதை கருத்திற்கும் என்னுடைய ஆன்மீக கருத்திற்கும் 90% ஒற்றுமை இருக்கிறது, 10% தான் வேறுபாடுன்றாரு. எந்த 10% வேறுபாடுன்னா கடவுளை அவர் மறுக்கிறதா சொல்கிறாரு. கடவுளை அவர் மட்டும் மறுக்கலை. ஜாபாலின்னு ஒருத்தர் இருந்தார் மகாபாரத ராமாயணத்தில், தெரியுமா ஜாபாலின்னு? தாய்மானவரே தெரில, மாணிக்கவாசகரே தெரில, ஜாபாலிக்கு போயிட்டீங்களே நீங்கள், என்னையா நீங்கள் எந்த ஊர் இருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு யோசிச்சுருக்கிறீங்க. எனக்கு காட்டி கொடுத்துருவார் ஆண்டவன், சும்மா கதை உள்ள, நானே சும்மா சொல்கிறேன். சரிங்களா? அவர் வந்து தசரதன் யார்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. வேறு யாருங்க? அவர் தசரதனுக்கு அவர் மந்திரி சபையில் அவர் இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? ஒரு மந்திரியாக இருக்கிறார். அவருக்கு பேர் ஜாபாலி. அவர் செத்து போயிட்ட பிறகு இவர் வந்து மந்திரி சபையில் இருக்கிறார். இவர் வந்து அந்த திதி கொடுக்க போகிறார். யார்? அவங்க அப்பாவுக்கு ராமன். இப்போ நம்மள இந்து சமயத்தையும் கொடுக்குறோம். இந்த திதி கொடுத்தா தூரத்தில் இருக்கிற முன்னோர்களுக்கு அவருக்கு வந்து இப்போ நம்ம கூட நிறைய பேர் கிறிஸ்டினில் கூட செய்கிறாங்க. அன்றைக்கி அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாட்டை செய்யறதுலாம் ரோமன் கத்தோலிக்க சபையில் நிறைய கிறிஸ்தவ சபையில் நண்பர்கள் நான் பார்த்துருக்கேன். அவரோட நாட்டின் பழக்கம் செய்கிறாங்களா என்ன தெரியாது. அங்கே அவர் சொன்னார், ஏன்பா இந்த சாப்பாடை போயிட்டு அவர் எப்படிப்பா செத்து போனவர் சாப்பாடுவார், இங்கே நீங்கள் சாப்பாடு கொடுத்தது அவர் பசி ஆற்றும் என்றால் நெடுந்தூரம் பயணம் செய்கிறார்களே அவர்களுக்கு இந்த பசி ஆறுமா? அப்படின்னாலும் அவருக்கு தான் நீ கொடுக்கணும். ரொம்ப கோவம் வந்துச்சு இருக்கு. நீ என்ன, நீ ஒரு இவனாக இருக்கிற, நீ வந்து ஒரு ஒரு அநாத்திகனாக இருக்கிறாய், நான் எப்படி என் தகப்பனார் சபையில் வச்சுருந்தா இப்படின்னு கத்தனா சொல்லுவார். நான் கடவுள் மறுப்பாளன் அல்ல, ஆனால் வேத மறுப்பாளன். நல்லா கவனிங்க, திஸ் பைபிள் அண்ட் காட் இஸ் நாட் ஒன் அண்ட் த சேம். இதுவும் கடவுளும் ஒன்று கிடையாது. திஸ் கண்டெய்ன்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். கடவுளிடத்தில் நம்ம எடுத்து செல்கிறது, விளக்கங்களை தருது. அப்போ அது கிறிஸ்தவ மதமும் இயேசுநாதம். இவர் என்ன சொல்கிறாரு, திருவிகா சொல்லுவார், கிறிஸ்தவம் வேற, இயேசுநாதருடைய போதனைகள் வேறு. ராமகிருஷ்ண மிஷன் சொல்லுவாங்க, ரொம்ப வேறுபாடு காட்டுவார். கிறிஸ்டியானிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வை வி லவ் கிரைஸ்ட் அண்ட் ஹேட் சர்ச்சியானிட்டி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், சர்ச்சியானிட்டியை நாங்கள் ஏன் வெறுக்கிறோம் என்றால் அங்கே வெறும் எம்டி தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறேன், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீங்களாப்பா, அதுக்கு வெள்ளை அடிச்சு வச்சுருக்கிறீங்களே, கோயில் கட்டி வச்சுருக்கிறீங்களா? இல்லை ஆண்டவர் போயினுக்கிறாரு சீசன்லன்னா, அந்த எருசலேமை பார்த்தீங்க, அந்த எருசலேம் எப்படி கட்டப்பட்டு, தேவாலயம் எப்படி கட்டப்பட்டு இருக்குது? இல்லை அந்த தேவாலயத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க,
கற்பலகைகளால் பழகி கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு ரொம்ப இப்போ நம்ம வந்து நல்லா பெரிய பெரிய ஆலையெல்லாம் கட்டுறோம், சின்ன ஆட்டை கட்டுறோம், பெரிய ஆலைக்கு கட்டுறோம். அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த அந்த கிபி 20 அது நடைபெறுது இல்லையா? சரி, கிமு 60 சாரி நடைபெறுது. அப்போ வந்து கல்லன் படி மிடிக்கப்படும் சொல்றாரா? அப்போ திரும்ப என்ன சொல்றாரு, கட்டப்படும் சொல்றாரா? அந்த ஆலயத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க. அது வேற இடத்துல வருது, இடிக்கப்படும் இருக்கல. இந்த தேவாலயத்தை இழுத்து போடுங்க 3 அது வேற கான்டெக்ட். இதுல 3 நாள் பத்தி பேசலாம் ஆண்டவர். அதுக்கு பதில் சொல்றாரு, திரும்ப கட்டப்படும் சொல்றாரு. அதுதான் பின்னால நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல. சரி, அந்த கதை அப்போ புறத்தோற்றத்தினால சொல்றாரு, உண்மையான சமய வாழ்வு என்பது அன்பை வெளிப்படுத்துவதாகவும் ஒற்றுமையை குறிக்காலவும் கொண்டதாக இருக்க வேண்டும். உத்தராட்சை மாலை அணிந்து கொள்ளுதல், ரோசரியை உருட்டுதல், நெற்றியில் 3 நாமம் போட்டுக்கொள்ளுதல் அல்லது திருநீரை உடம்பில் பூசிக்கொள்ளுதல், புண்ணிய நதிகளில் நீராடுதல், தியானம் அல்லது உருவ வழிபாடு செய்தல் போன்றவை ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தாது. ஆனால் சக மனிதர்களுக்கு ஒருவன் செய்யும் தொண்டு ஒன்றே ஒருவரை தூய்மைப்படுத்தும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதுகிறார் ஒரு புத்தகத்தில். இது கூட நானும் சேர்ந்து கொண்டுட்டு தான். நீங்கள் வந்து ஜெபக்கூடங்களுக்கு போவதனாலையோ ஜெபத்தோட்டங்களுக்கு போவதனாலையோ ஆன்மீன் நூல் நினச்சிட்டு இருக்கு எல்லாத்தையும் புஸ்தகமாக உட்காந்து படிச்சு கொடுத்ததுனாலையோ காலையில் சாயந்தரம் வரைக்கும் ஏஞ்சல் டிவியும் இந்த டிவியும் உட்காந்து பார்த்துக்கிறதுனாலையோ ஆண்டவரே நீங்கள் திரும்பி 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 அதுக்குள்ளே தான் போயிட்டு இருப்பீங்க. இதோட ஒத்த கருத்து நான் சொல்கிறேன். இந்த கருத்து பெரியவர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, கங்கை ஆடிலன், கங்கையில் போய் குளிச்சா என்ன, காவிரி ஆடிலன், கொங்கு தன் குமரித்துறை ஆடிலன், கன்னியாகுமரியில் போய் குளிச்சான்னா, கங்கையில் போய் குளிச்சான்னா, காவிரியில் போய் குளிச்சான்னா, ஓங்குமா கடல் ஓத நீர் ஆடிலன், எங்கும் ஈசன் இல்லாதவருக்கு இல்லையே. ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ள வேண்டிய காலம் வரும், அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடு. இங்கே ஒரு திருநாவுக்கரசர் எழுதுறாரு அந்த பாட்டை. ஆண்டவர் எப்போ சொன்னார், இவர் எப்போ எழுதுறாரு, வேதம் ஓதிலன், வேள்விகள் செய்யலன், நீதி நூல் பல நித்தல் பயிற்றிலன், ஓதி அங்கும் ஓராறும் உணரிலன், ஈசனை உள்வாங்கற்கு அன்றி இல்லையே. கடவுளை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவிட்டால் இதெல்லாம் செய்யறதுனால ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதே திருநாவுக்கரசர் சொல்றாரு. பாம்பாட்டி சித்தர் ஒருத்தர் இருந்தாரு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாட்டு. அவர் என்ன சொல்றாரு, நாருமீனை பலதரம் நல்ல தண்ணீரால் கழுவினும் அதை நாற்றும் போமோ, கூறுமுடல் பல நதி ஆடிக்கொண்டதால் கொண்டமலம் தீராது என்று ஆடாய்ப்பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய எழுதுறாரு. சரிதாங்களா? அந்த மாதிரி என்ன தர்றாரு, அந்த எக்ஸ்டர்னல் பயிற்சினால நம்ம வந்து கடவுளுடைய உண்மையான நிலைமை அறிந்து கொள்ள முடியாது, அவரிடத்துல நம்ம செய்யவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு கருத்து சொல்கிறாரு தீர்க்கதரிசி மூலமாக. நீ கோயில் கட்டி வச்சுக்கிற பற்றியா, அந்த கோயிலே பாவம் செய்யுது. நீ கோயில் சபைக்கு போகிறது அங்கேயே பாவம், அங்கே தானே உங்களுக்கு இருக்குது, சபையில் தான் பாவம் இருக்குது, வேறு எங்கேயும் பாவம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க முதல்ல ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11-17 வசனங்களை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பயனற்ற மதச்சடங்குகள்னால கடவுள் இல்லை என்ற கருத்து. சீக்கிரம் படிங்க. ஏசாயா 1:11-17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை. ஏசாயா 1:11 வசனத்திலிருந்து படிங்க. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லுகிறார். ஆட்டுக்கடாவின் தகன பலிகளும் இதெல்லாம் செய்யணும்னு யார் சொன்னது அவருக்கு? அவங்களுக்கு மோசே தான் சொல்லிட்டு போனார். சரிதாங்களா? அவருக்கு இல்லை நிறைய சொல்லிக்கிறாரு. எப்படி என்னாகுமோ 5, 6, 7, 8 வசனங்களை படிச்சீங்கன்னா பலிமுறைகள் அதெல்லாம் குப்பையில் போட்டுட்டார். ஏசாயா வந்து ஒன்று ஏசாயா வேற கடவுளை வச்சுருந்துருக்கணும், மோசே வேற கடவுளை வச்சுருந்துருக்கணும், எல்லாம் ஒரே கடவுளை வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான தொழுகைக்காக ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ படிங்க, கொஞ்சம் வேகமாக படிங்கம்மா.
ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. இல்லை. நீங்கள் என் சந்நிதியிலே வரும்போது ஆ, என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் இப்படி என்று மிதிக்க வேண்டும் உங்களுக்கு சொன்னது யார்? சொன்னது? மோசதான் சொன்னாரு. அடுத்தது படிங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர இது வேண்டாம். வீண் காணிக்க வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு தூபம் அருவருப்பாய் காட்டி இருக்கிறது. குப்பையில போடு. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் நல்லா கவனிங்க. அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பு. இப்போ உள்ள தூய்மை இல்லாமல், உள்ளுக்குள் எதுவும் இல்லாமல் வெளிப்புறம் அசைகிறது, வெளிப்புற தோற்றமாக ஆகிறதுபடிய வேறு ஒன்றும் இல்லை என்பதுதான் அவர் சொல்றாரு. சரி, அது நீங்க அப்புறம் தொடர்ந்து படிங்க. ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். நிறைய வருது, நீங்க படிச்சுக்கீங்க. அது ரொம்ப கோபமா பேசுறாரு. ஓசியா 8ஆம் அதிகாரம். நான் சீக்கிரம் எடுங்க. 1058 பக்கம் டக்குன்னு சொல்லிடுறேன். பக்கத்து 1055. ஓசியா 8 பழைய ஏற்பாட்டில் 1055 பக்கம். 1055 பக்கம் எடுத்தீங்களா? 11 12 படிங்க. எப்பிராயீம் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். அங்கங்க கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க, அங்கங்க சபையை வச்சுக்கிறாங்க, அங்கங்க பலி வச்சுக்கிறாங்க. அதுதான் பாவத்துக்கு அது காரணமாச்சுன்றது. இது பெரிய விளக்கம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் உதாரணத்துக்காக சொல்றேன், எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டுக்காக சொல்றேன். பலிபடுத்த பாவம் செய்யும்படி, அதனால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். பலிபீடங்களே பாவம் செய்வதற்கு ஏதுவாயிற்று. அடுத்த வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவற்றை அவர்கள் அதான் பாயிண்ட். முதல் வசனத்துக்கு பாயிண்ட் அதுதான் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த ஒரு இதோட நம்ம இப்பொழுது சிறு பிரேக் காஃபிக்கு போயிட்டு தொடர்ந்து நம்ம செய்வோம்.